ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10th தமிழில் இயல் 1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்தனார் எழுதியிருக்காரு. ஸோ நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வகைப்படுத்துபவள், செப்பதற்குரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு தமிழ் அன்னையுடைய பெருமையை போற்றுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவோமே. செந்தமிழே, உள்ளுயிரே, செப்பரிய நின்பெருமை, என் தமிழ் நா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும், முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும், அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்கு தனித்தமிழே. கனிச்சாறு. ஸோ இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம் வாங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே. ஸோ அன்னை மொழி நமக்கு அழகார்ந்த ஒரு செந்தமிழும், முன்னைக்கு முன்னைனா பழமைமிக்கு பழமையாய் தோன்றிய நறும் கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே. ஏன்னா முற்சங்கத்தில் முக்கியமானது பாண்டிய மதுரையில் இந்த தமிழ் சங்கங்கள் நடந்ததுனால பாண்டிய மன்னனின் மகளே அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளின் பெருமைக்குரியவளே, 10 பாட்டை 8 தொகையே, 11 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம் அப்படி இந்த பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், அடுத்த ஸ்டான்ஸாவுடைய பொருள் பாருங்கள். செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே, சொல்லுதற்குரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு தான் விரிவுரைக்கும், பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நிலைத்தன்மையையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. என் தமிழே, வண்டானது செந்தாமரை தேனதை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். இதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சாகும்போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா கா சச்சிதானந்தன் அப்படின்றவர் சொல்கிறாரு. நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாவலரேறு பெருஞ்சித்தினராரின் கனிச்சாறு தொகுதி 1 அந்த தொகுப்பில் இருந்தால் இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றும் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளது. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகுக்கு பரப்பியவர் துரைமாணிக்கம் என்கின்ற பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா துரைமாணிக்கம். இவர் உலகியல் 100, பாவிய குத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுவஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது பாடல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. ஓகேவா. இப்போ என்னென்னலாம் அவர் எழுதியிருக்க நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகியல் 100, பாவிய குத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுவஞ்சி, பள்ளிப்பறவைகள் முதல் நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு. இவர் திருக்குறளுக்கு மெய்ப்பொருளுரை, அவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இவருடைய பாடல்கள் எல்லாமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அவங்க கேட்கலாம் கொஷினில் ஒரு 4 அறிஞர்களை கொடுத்து யாருடைய பாடல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கலாம். அதே போல் அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா துரைமாணிக்கம். அதுக்கு அடுத்து பாருங்கள், கற்பவை கற்ற பின் கீழே பாருங்கள்.
நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த எட்டுத்தொகை. இதில் எட்டுத்தொகையுடைய பெயர் காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல், இது கூட கேட்டிருக்காங்க ஒரு தடவை எக்ஸாமினேஷனில். ஓங்கு பரிபாடல் கத்தறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டுத்தொகை. ஸோ இதில் இதோட முடியுது. இது அன்னை மொழியே முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.